நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே ஒரு துணி போட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஒரு காய் துருவல் எடுத்துக்கிட்டு, நம்ம கேரட்லாம் சீவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய் துருவல் எடுத்துக்கிட்டு இந்த மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். மாங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம மாங்காவை துருவி எடுத்துக்கிட்டால் போதும், 10 நிமிஷத்தில் தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துட்டு ஒரு பேப்பரில் போட்டு நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம அளவு எடுத்துருக்கிறதுனால மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண முடியாது. ஒரு பேப்பரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். கடுகும் நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு, வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் இதை மாற்றிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடி பிடிக்காத மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற இந்த மாங்காவுக்கு குறைஞ்சது ஒரு 50 ml ஆகுது நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த 50 ml நல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கடைசியாக அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே துருவி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாங்காவை சேர்த்துக்கிறேன். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு மாங்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மாங்காய் தொக்கு ஊறுகாயெல்லாம் செய்யும் பொழுது உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். எண்ணெய்லாம் சைடில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மாங்காய் நல்லா வெந்து எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெந்தயம் கடுகு, அதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியை இப்போ இது கூட சேர்த்துடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு மேலே இருக்கிற மாங்காய் தான் எடுத்தேன். அதனால் நான் எடுத்த கடுகு வெந்தயத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கசப்பாகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. நான் சொன்ன அளவுகளை போட்டு நீங்கள் இதே போல் உங்களுடைய வீட்டில் மாங்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.